அங்கேயே எதுக்கு பார்க்குற? இந்த குப்பையெல்லாம் போட்டது யாரு? என்ன ஐட்டங்களோ? மட்டன் மட்டன். யார் வந்திருக்காங்க? இல்லை மாமா. ஓகே வேணாம் வேணாம். உண்மையிலே கொடுமைப்படுத்துறாங்க. குக்கரில் பண்ண முடியாது, அதனால தம் பிரியாணி பண்ணிடலாம். அவனதான் தூக்குங்க. ஏலக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இது என்ன அரிசிக்கா? கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு. இந்த டைம்ல தான் இந்த அரிசியை வந்து ஊறணும். ஏன்னா மட்டனும் வெந்துச்சு. அம்மா எங்களுக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? பூமர் அங்கிள், பூமர் மாமா. பாத்தியா? பூமர் மாமா எங்க மாமா பேசுறதே அதிசயம். என்ன சூப் ஊத்துறீங்க? இந்த அதுக்கு தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மட்டன் என்ன தூக்கணும் உனக்காக? அம்மா அம்மா, என் தங்க பிள்ளை, என் தங்க பிள்ளை, என் தங்க பிள்ளை, தங்க பிள்ளை. நீ இதெல்லாம் உன் வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன வேலை பண்ணியிருக்க? எதுக்கு பார்க்குறேன்? என்ன வேலை பண்ணியிருக்க நீ? அங்கேயே எதுக்கு பார்க்குற? இந்த குப்பையெல்லாம் போட்டது யாரு? யார் போட்டது? மாமாவா? மாமா போட்டாங்களா? மாமாவோட போட்டாங்க? எந்த மாமா போட்டாங்க? இங்கே பாரு, இதெல்லாம் யார் போட்டது அப்படின்னு கேட்குறேன். உங்கள் 2 பேரையும் எடுத்து நிமிந்து பார்க்குறான். யாரும்மா போட்டது? ஐயா, மேடம்க்கு தூக்கம் வந்துச்சு. சரி, நம்ம தூங்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவள் வந்து விளையாடி. தூங்கலாமா? போகணும். திடீர்னு தூக்கம் வந்துச்சு. பாய் பாய் சொல்லிடுங்க. பாய். சரி, போதும். என்ன மேடம், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா? எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சா? இப்போதான் வாங்கிட்டு வந்தாரு மாமா. சரி, எல்லாம் சரி. மாமா என்ன எடுத்திருக்காரு? இன்னும் கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னும் பேக்கு காட்டுறீங்க. கறி உள்ள இருக்கு. கறி உள்ள இருக்கா? என்ன என்ன கறி? என்ன என்ன ஐட்டங்களோ? மட்டன் மட்டன். மட்டனு மட்டன் கழுவணும். இங்கே ஃபுல்லாக வெஜ்ஜிஸா? இங்கே ஃபுல்லாக மளிகை சாமான், தேவையான மளிகை பொருட்கள். இது கொஞ்சம் பால், முட்டை, கொத்தமல்லி, புதினா எதுவும் இல்லை. சரி, எதுக்காக இந்த சமையல்? யார் வந்திருக்காங்க? எங்கள் கடைசி தங்கச்சியும். நான் வரலையா? இவன் நைட்டு வந்துட்டா. இப்போதான் காலையில் வந்தாங்க. ஆஹா. தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வந்துருக்காங்க. மாப்பிள்ளை, கடைக்குட்டி மாப்பிள்ளை. கடைக்குட்டி மாப்பிள்ளை. கடைக்குட்டி மாப்பிள்ளைக்கு என்ன விருந்து? இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லாமல் ரொம்ப முடியாது நம்மளால, அதனால எங்கள் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. மட்டன் மட்டும் எடுத்துட்டு. சரி, இப்போ உங்கள் கால் அப்டேட் என்ன? கால் அப்டேட் இப்போ ஓகே, ஆனால் காமிக்கலாம் வேண்டாம். ஏன் வேணாம்? நல்ல ரெடியாகி நகம் வந்ததுக்கப்புறம் காமிக்கலாம். ஆஹா. இப்போ ஓகே, ஒரு 75%. நகம் வளரல, இன்னும் வழியெல்லாம் எதுவுமே இல்லை, நகம் வளரல. அதனால கொஞ்சம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். கட்டை விரல்னால கட்டைக்காலையும் படும். அதில் நகம் இல்லாதனால அது கொஞ்சம் சதை இல்லையா, ஏதாச்சும் குத்திச்சுன்னா பேபி நெயில்ஸ் க்ரோ ஆகுதா? அதனால நகம் வளர வரைக்கும் கொஞ்சம் நான் அவ்வளோவா வேலைலாம் எதுவும் செய்யலை. இந்த மாதிரி கிச்சன் வந்து நின்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. முட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? மட்டன் சொன்னேன். மட்டன் தான். முட்டை வந்து வாங்கியிருக்காரு ஸ்டாக்குக்கு. புதினா, கொத்தமல்லி. இப்போ நீங்கள் உரிக்கிறீங்க புதினாவும் கொத்தமல்லியும் உட்காந்துட்டு. உரிச்சிங்கன்னா கட 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 கடன்னு ரெடியாகும். கொத்தமல்லி பாரு, எவ்வளோ பெரிய கட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. மற்ற நாள்லாம் கொத்தமல்லி கட்டு இவ்வளோதான் இருக்கும். இவ்வளவே 10 ரூபா 15 ரூபா இன்னும் ஒரு குடி எக்ஸ்ட்ரா. சண்டே டைம் மட்டும் இங்கே பாருங்க, என் கையே வந்துட்டு இது பிடிக்கல, அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஆனால் எவ்வளோன்னு தெரியல. ஆகாஷ் எவ்வளோ போட்டிருக்காருன்னு தெரியல. ஆமாம், அவ்வளோதான். மீதி எல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு மிளகாத்தூள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன். சரி, அறுத்துட்டு கடற்கடன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அறுத்துட்டா எதா இருக்க போறீங்க? எங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, சப்டைட்டில்ஸ் போடணும் போலயே.
வெங்காயம்லாம் நறுக்கிட்டேன். ஆ, மட்டன் கழுவி வெங்காயத்தை நறுக்கிட்டு மட்டனை கழுவிட்டு காய்கறியை வெட்டிட்டு, காய்கறியே இல்லையே, காய்கறி வெட்டிட்டு கறியை வெட்டிட்டு, காய்கறி அப்புறம் பிரியாணி என்ன பிரியாணியா இல்லை குழம்பா இல்லை லாஸ்ட் டைம் நம்ம செஞ்ச அந்த சொதப்பல் சுக்காவா? அது பேர் சுக்கா. நம்ம என்ன பேர் வச்சோம்? பொடி மாஸ். மட்டன் பொடி மாஸ். மட்டன்லேயே நாங்கள் பொடி மாஸ் செய்வோம். மாதிரி இருந்துச்சுன்றாங்க. சரி, சீரியஸ்லி? ஆமா. ஆஹா, பொடி மாஸ். தேங்க்யூ ஆல் கிரெடிட்ஸ் டு மீ. பொடி மாசம்டா. என் கூட சேர்ந்து இப்படி தான் பிக்கப் ஆகணும். மட்டன் பிரியாணி ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் பரிமாறுறோம். இங்கே ஆஃபே ஹோமில் லிஸ்ட்டு போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் ஃபைனலில் தான் ஒரு அவுட்கம் வரும். ஸோ இப்போதைக்கு பிரியாணி மட்டும்தான். பிரியாணி அங்கே மம்மி வீட்டில் வந்துட்டு அங்கேயும் மட்டன் எடுத்து போட்டின்னு நினைக்கிறேன். போட்டியாக என்ன செஞ்சுருக்காங்க, மட்டன் அங்கேயும் எது ரெடி பண்ணியிருக்காங்க மம்மி வீட்டில். அதனால் அங்கே போய் சாப்பிடுவாங்க. அதனால் நான் வெறும் பிரியாணி மட்டும் பண்ணிவிட்டு சும்மா தயிர் ரைத்தா பண்ணிவிட்டு முட்டை வச்சு கொடுத்துருவேன். கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேன். அதான் பார்ப்போம். ஈவினிங் அவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அதனால் வெறும் பிரியாணி மட்டும் வேறு விதமாக பண்ணி கொடுத்துருவேன். ஃபுட்டு இல்லை போடலை. ஆஹா, போடலை. இல்லை மாமா. ஓகே. காண்டாயிட்டு இருப்பான், வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, நம்ம டக்கு சமையல் ஆரம்பிப்போம். வெங்காயம் தக்காளி நறுக்குவோம். ஃபோனை கட் பண்ணிட்டு சீக்கிரம் வா. ஓகே, நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எங்கள் அக்கா வந்து திடீர்னு ஃபோனை கட் பண்ணுறேன்றா, அப்புறம் அறுத்து போடுறேன்றா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த கிச்சனில் வந்து கிச்சன் பிரிங்ஸ் ஃபேமிலிஸ் டுகெதர். இங்கே இந்த ஃபேமிலியில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒன்றும் நடக்க போகுது கிடையாது. மாமா கொடுத்தா பொண்ணு இருக்காரு. சரி, வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தக்காளியை கட் பண்ணிட்டு வேக வேகமாக ஏற்றிடலாம். நீ சீக்கிரமாக வீடியோ கட் பண்ணு, அப்போ தான் கடகடான்னு ரெடி ஆகும். புதினா கொத்தமல்லியும் வைக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். நறுக்கியாச்சா? வெங்காயம் நறுக்கிட்டே இருக்கியா? உட்காந்து படான்னு பார்த்தேன். சரி, வேணா நின்றுட்டே வெயிட் பண்ணிடலாம். பிரதீக்ஷா இருக்கிறதுனால பாப்பா இருக்கா ஹாலில். பிரதீக்ஷா பாப்பா சுட்டி கண்ணம்மா தான் தெரியல உங்கள் சேனலில். ஆமாம், சுட்டி கண்ணம்மா அங்கே இருக்காங்க. சுட்டி கண்ணம்மாவோட பேர் வந்து பிரதீக்ஷா. அங்கே எல்லாம் கூட விளையாண்டுட்டு இருக்காளா? இல்லை மேடம் நிறைய சாகசம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வெங்காயத்தை வீட்டு எடுக்கலான்னு பார்த்தேன், திரும்ப எனக்கு ஜுரம் வந்துடும் போல. ஆமாம், எரிதான். கண்ணில் ஊற்றுது தண்ணி. உண்மையிலேக்கா இங்கே பாரு. ஓகே, பாய். அங்கே ஹாலில் பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்னை பார்த்துன்னு தூக்க சொல்லிடுவா. அதுதான் மொத்தமாக கொலாச்சோட எல்லா வேலையும் அப்படியே போயிடும். ஆமாம், நான் இங்கே தான் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஆமாம், அதனால தான் சரி வெங்காயம் நினைக்கிட்டு. சரி, இப்போ நானும் இந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகிறேன். முடியல, அழ வைக்கிறீங்க ரொம்ப. சரி, ஓகே, பாய். அழுதுட்டே சொல்லுங்க. அந்த கண்ணெல்லாம் வந்து தண்ணி வருது. எனக்கு தான் கண்ணில் தண்ணி வருது. எனக்கு வருது பாரு தண்ணி. ஐஸ் மட்டும் எடுத்து காமிக்குவோம். வேணாம் உண்மையிலே கொடுமைப்படுத்துறாங்க. உன்னதான் இவ்வளோ தண்ணி. ஆமாம், பாய். நான் வரல, போகிறேன். இரு வராள பார்க்க. விடுஜான் என்ன அழுகு பண்ணா. அழுகு என்ன பண்றீங்க? அத்தை கூட சேர்ந்து சமைக்க வந்துட்டியா? வாங்க. இல்லை, குக்கரில் பண்ண முடியாது, அதனால தம் பிரியாணி பண்ணிடலாம். அவனை தான் தூக்குங்க, தூக்கி வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு வாழை இலை வாங்கிட்டு வாங்க.
வாழை இலை வாங்கிட்டு இந்த குப்பையெல்லாம் இங்கே கிச்சனில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்து போட்டுட்டு ஆமாம் எல்லா குப்பையும் டிஸ்போஸ் பண்ணணும். வேறு என்ன வேலை இருக்குது? பிரதீக்ஷாவை பார்த்துக்கிற வேலை இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு பிரதீக்ஷாவை பார்த்துக்கிற வேலை? அப்போ குழந்தைய வீட்டில் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்களே எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம்? கணேஷ் ப்ரோவும் பிரியாவும் பாராட்டணுமா? நீ என்ன தான் பாராட்டணும், அவளை நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில். அங்கே வெறும் எம்டியாக இருக்கும், இங்கே எல்லாம் இருக்கா? 3 பேரும் பாராட்டணுமா? அந்த மாதிரி நம்ம வீடு வந்தாலே இந்த வடிவேலுக்கு டைலாக் தான், என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு பரபரப்பாயிடும். நம்ம வீட்டு ஹாலை பார்த்தாலே எல்லாம் இருக்கா பக்கத்துல, இந்த அம்மாவுக்கு எட்டுற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. மேடம் மறுபடியும் அடுக்கணும். சரி, இன்னைக்கு டபரால பிரியாணி. இது பேர் டபரா தானே சொல்லுவாங்க. தம் பிரியாணி பண்ண போகிறோம். குக்கரில் வந்து வாழை இலை அவ்வளோதான். குப்பை இந்த குப்பை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, சிங்கில் இருக்கிறது. இதில் கறி வந்து வெந்துட்டுருக்கு. இது கறி எத்தனை விசில் விடணும்னு சொன்னாங்க? கேட்கலையா? அச்சுச்சோ, ஏன்டா கேட்கலன்னு யாரை கேட்குற? ஓ, மாப்பிள்ளை கேட்குறியா? சரி, ஓகே. இதில் கறி வெந்துட்டுருக்கு. இந்த டபராவில் பிரியாணி பண்ண போகிறோம், தம் பிரியாணி. 1 கிலோ அரிசிக்கு தான், ஆனால் 1 கிலோக்கு எவ்வளோ பெரிய டபரா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ பேர் சொன்னாதான் அவ சிரிக்கிறாள். அவ பேர் சொல்லு. பிரதீக்ஷா ஷாக் பிரியா பிரியா ஷாக் பிரியா ஷாக் பிரியா ஷாக். ஓகே தேங்க. ஆஃபி ஷாக் ஆஃபி ஷாக் ஆஃபி ஷாக். பேபி ஷாக்கிங்க ஷாக்கிங்க. பிரதீக்ஷா ஷாக். இவர் வந்து ஷாட்டே பாரு. அதே பாரு ஆஃபியத்தை பாரு. நீ பிரியான்ட்டல்ல, அதனால அந்த அம்மா அவங்க அம்மாவை தேடுறாங்க. உன்னை வச்சு இன்னைக்கு நாங்கள் மட்டன் பிரியாணி பண்ணுறோம். சுட்டி கண்ணம்மா, நீ சுட்டி கண்ணம்மா எங்கன்னா ஃபோனை வைக்க சொல்லுவா. சுட்டி கண்ணம்மா பார்க்கணுன்னு. அவ்வளோதான். நீ சுட்டி கண்ணம்மா வைக்கணும் ஃபோனு. அவ்வளோதான், நீ ஃபோன் வைக்கணும் இப்போது. வச்சு விட அவளுக்கு சுட்டி கண்ணம்மா. இங்கே ஒருத்தன் விசில் அடிச்சுட்டே இருக்கான். இங்கே என்ன ஆச்சு? அங்கே மட்டன் வேகுது. இங்கே மட்டன் பிரியாணி பண்ணிடலாமா? பிரியாணிக்கு வந்து எப்பவுமே ஏலக்காய் பார்த்தியா, ஏலக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அதிகமாக போட்டால் டேஸ்ட். ஆமாம், அதிகமாக போட்டுட்டு அதை வாயில் நடுவில் கடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டையும் அதை கடிச்சிடும். அப்படிலாம் இல்லை, போட்டுட்டு எடுக்கிறப்ப எல்லா ஏலக்காயும் எடுத்துருங்க. இல்லை, கிராம்பு அதெல்லாமே போட்டுறதை விட இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தியா, அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். எத்தனை கிலோ பிரியாணி இது? 1 கிலோவுக்கு மட்டன் பிரியாணின்றனால நம்ம பிரியாணி பவுடர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம், ரொம்ப போட மாட்டோம் பிரியாணி பவுடர்லாம். அதனால் இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம். ஓகே ஓகே. ஸோ ஏன் கத்துற? வாசனை வருது. மட்டன் ஸ்மெல் வருது. மட்டன் வேகுதுல்ல, அதனால உனக்கு மட்டன் ஸ்மெல் வருது. இப்போ என்னை அளவைத்த ஆயுதம் இப்போ வறுத்தேடி ஆண்டி. ஆண்டி பாப்பா ரொம்ப கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கா. யார் கூட இருக்குது? அவங்க சின்ன அத்தை இருக்காங்க. சின்ன அத்தை. எப்பவுமே வெங்காயத்தை இப்படி க்ரஷ் பண்ணி தான் போடுவேன். எனக்கு அப்படியே போட்டேன். அப்படியே போட்டு எண்ணெயில் வருது. ஏன்னா இப்போ க்ரஷ் பண்ணால் உனக்கு ஏதாவது கண்ணு எரியுமா என்னன்னு தெரியல. வெங்காயத்து கூட உனக்கும் வெங்காயத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய சக்காலத்தி சண்டை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. வெங்காயம் பார்த்தாலே அழுகுறீங்க. சரி, ஓகே. அங்கே விசில் வரும்போது கையை எடுத்துரு. சென்யூரிட்டா ஐ லவ் யூ. இது என்ன அரிசிக்கா? கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு. சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா இட்லி அரிசி மாதிரி தெரியுது பார்க்க. கொஞ்சம் கையில் காட்டுங்க. ஜீரா சம்பா.
ஜீராவா மாதிரி இருக்கா? அக்கா ஜீரான்னு போட்டிருக்குக்கா. ஜீரா சம்பா. குலாப் ஜாமுன் காணும். ஆ ஜீரா போட்டிருக்கு, குலாப் ஜாமுனை காணும். இது மட்டன் பிரியாணில ஓகே. பிரியாணி அரிசியில பண்றதை விட சீரக சம்பா அரிசியில பண்ணா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆஹா. அதே மாதிரி பிரியாணி அரிசியை பாத்தீங்கன்னா பிரியாணி பண்றதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்பதான் நல்ல நீட்டா சூப்பரா குச்சி குச்சியா வரும். சீரக சம்பா அரிசி அப்படின்னா இப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு, வெங்காயம் ஆல்மோஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்கிடுச்சு. இந்த டைம்ல தான் இந்த அரிசியை வந்து ஊற வைக்கணும். ஏன்னா மட்டனும் வெந்துச்சு, அதனால இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல வதங்கினதுமே ஸ்ட்ரைட்டா தண்ணி ஊற்றுவோம், தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுருவோம். இந்த டைம்ல தான் நீங்க இந்த சீரக சம்பா அரிசியை ஊற வைக்கணும். ரொம்ப நேரம்லாம் வந்து அரிசி ஊறக்கூடாது. பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊறணும், சீரக சம்பா அரிசி கொஞ்ச நேரம் வதங்கும் போது ஊறணும். ஆமா, வதங்குற வரைக்கும் ஊறினா போதும். மிஞ்சி போனா ஒரு 10-15 நிமிஷம் கூட ஊறினாலே போதும். இல்லைன்னா ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பிராண்ட் நான் இதை ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். நான் வந்து இன்னொரு பிராண்ட் வாங்குவேன், நான் காமிச்சிப்பேன், நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அது வந்து அரேபியன் நாட்டுல இருந்து வரும்னு நினைக்கிறேன். அரேபியன் நாட்டிலேருந்து. ஆமாம், சரி நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வைங்க, வதக்குங்க, வெட்டுங்க, என்னமோ பண்ணுங்க. வெங்காயம் என்ன ஸ்டேஜில் இருக்குது? கோல்டன் ப்ரௌன் வந்துச்சா? ஓரளவுக்கு சரிஞ்சிச்சா? எஸ். இன்னும் வந்துட்டு கொஞ்சம் நாள் இப்போதான் நிம்மதியாக இருக்குது பார்க்க. ஆமாம், அங்கே வச்சுருந்தேன். அதுலேருந்து இந்த அடுப்பில் இதான் கொஞ்சம் பெரிய பர்னர், அது வரைக்கும் கறி வெந்ததுனால அங்கே வச்சுருந்தேன். இப்போ இங்கே மாற்றிட்டேன். ஓகே. இப்போ தக்காளி போட்டு புதினா போடணும். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போட்டோன்னா அவ்வளோதான், கடற்கடன்னு ஆகிடும். அம்மா எங்களுக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? என்னென்ன வாங்கியிருக்காரு? கிட்கேட், பாதாம் மில்க், ஆல்பென்லிபிள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. லாலிபாப்பாக்கா இது? ஆமாம், எனக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஆல்பென்லிபிள்? மாமா கிட்கேட்டு. மாமா இங்கே வாங்க, நீங்கள் எங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்க, ஆனால் அக்கா ஐட்டமாக இருக்குது. ஆஹா, ஆமா எனக்குன்னு சொன்னீங்க மாமா. ஜூஸ் என்ன ஆல்பென்லிபிள் டிஃப்ரெண்டா இருக்கு? உள்ள எடுத்து சாப்பிடலாமா? எல்லாத்தையும் உள்ள எடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஓ, பூமர் 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 அங்கிள், பூமர் மாமா. பூமர் மாமா எங்க மாமா பேசுறதே அதிசயம். இது என்னது? இது ஆர்பிட். இது என்ன பிரமாதம்? நம்ம கடைக்குட்டி மாப்பிள்ளை வேற ஒன்று வாங்கி வந்திருக்கிறது தெரியுமா? நீ கேட்டுட்டே இருந்தது, அடிப்பட்ட காலுக்கு ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணது. ரசமலாய். எஸ். யா. ஏய் போய் சொல்லாத, அவங்க வர டைம்ல அந்த கடையே இருக்காது. சீரியஸ்லிக்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள தான் தூங்கிட்டு இருக்கு, வந்ததும் வச்சாச்சு. சீரியஸ்லி. ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, ஜாக்கெட் ஃபிஷ்ஷு. ஆமாம், லெதர் ஜாக்கெட். லெதர் ஜாக்கெட். அந்த ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, காசிமேட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து தான் அங்கே வரும்போதும் எனக்கு எப்பவுமே மீன் எடுத்துன்னு வருவாங்க. சரி இந்த மாதிரி இன்னும் மீன் வாங்கிட்டு வரலான்னு கேட்டாங்க. நான் ஷீலா மீன் கேட்டிருந்தேன். அப்புறம் இந்த லெதர் ஜாக்கெட் வந்து நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது வாங்கி வந்தாங்க. ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது, அது வரைக்கும் மீன் பண்ணலாம். அவன் கிடைக்கலன்ட்டு இது வடவா ராஸ்கோல்ற மாதிரி மடவா சங்கரம் வாங்கிட்டு வந்திருக்கான் மாப்பிள்ள. ஷீலா மீன் கிடைக்கல போல, அதனால மடவா சங்கர் அப்புறம் லெதர் ஜாக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு கிடையாது. சரி, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கப்பில் அளந்தேன். ஏன்னா அந்த கப் மெஷர்மெண்ட் தான் எனக்கு எத்தனை பேருக்குன்னு தெரியும். அந்த கப்லேருந்து நான் இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த பாத்திரத்துக்கு இந்த அரிசி வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் தான், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அரிசி மெஷர்மெண்ட் நான் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது எப்படின்னா இது இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தம் பிரியாணி தான், சிக்கன் மட்டன் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை நான் அரிசி ஊற வச்சுருவேன். இந்த பாட்டில் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி. இந்த கப்பு இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்க, இந்த கிண்ணத்துல 1.5 கப்பு, சாரி 1.5 கிண்ணம் தண்ணி தான் ஊற்றுவேன். என்ன பிரதீக்ஷா? கீ கொடு. கீ எதுக்கு? கீ கொடு. ரிசா பாப்பா மாதிரியே இல்ல, அவ கால்லாம் பார்த்தா ரிசா பாப்பா மாதிரியே இருக்கு. கீ குடுறா, இங்கே கொடு. பேபி ஷாக் டு பேபி ஷாக் டு பேபி ஷாக். அவங்க மாமாட்ட காட்ட போறான். சரி ஓகே, இங்க வா.
அவ்வளோதான். அரிசி வந்துட்டு இப்போ நான் அதை ஊற வச்சிருக்கேன். 1.5 கப்பு தண்ணி தான் இதில் தான் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது எப்பவுமே பெரிய பாத்திரத்தில் தான் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த அரிசி நல்லா ஊற்றி வரும். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் தண்ணி. அதுக்கு இவ்வளோ பெரிய குண்டானா? இப்போதைக்கு நான் இதை எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சுடு தண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் தண்ணி மெஷர் பண்ணுவேன். நம்மளுக்கு மட்டன் வந்து குக்கரில் வேக போட்டிருக்காங்க, அதுலேயே தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இதில் அளந்து ஊற்றிடுவேன். நீங்கள் அந்த தண்ணியில் அளந்து ஊற்றல, ஸ்ட்ரைட்டாக மட்டனை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க. அப்படியே பச்சை தண்ணியவே ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஆமாம், பச்சை தண்ணி ஊற்றுனா அது சூடாக டைம் எடுத்துட்டு இருக்கிற தண்ணியில் பின்னாடி ஒருத்தி வந்துட்டா. சுட்டி கண்ணம்மா அந்தம்மா தங்க பிள்ளை கொஞ்சமா அரிசி சொல்லலாம். மாமா கூப்பிடுறாருண்ணா. நீங்க என்ன அழகே மாமா கூப்பிடுறாரு. தூங்கவே இல்லை மேடம். இவ்வளோ நேரம் விளையாடி இருக்காங்க. எவ்வளோ நேரம் 3 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கோம். என்னடா இந்த பாப்பாக்கு ஏதாச்சும் கொடு. இறங்க மாட்டான் என்கிட்ட, ஏறிட்டாலே இறங்க மாட்டான். சரிடா மாமா கூப்பிடுறாங்க பாரு. கீ எடுத்துட்டு போய் கொடு பிரதீக்ஷா. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி தான். என்னம்மா சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்டு வந்தீங்க பொம்மோ? அதனால தான் நான் கிச்சனில் இருக்கேன், இவங்க எல்லாரும் ஹாலில் இருக்காங்கல்ல. பார்த்துட்டு பப்பு வரா பாரு கொடு. கேட்டு வாங்கி சாப்பிட்டு வராங்க மேடம். சுற்றி போடு. மட்டன் வெந்துச்சுன்னு சொல்கிறத விட நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது. அந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டும் எப்போவுமே நெய் எண்ணெய்லாம் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் சூப்பராக வந்து அந்த ஆயில் வரும். இதில் வர ஆயில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி கறி மட்டும் சேர்த்துருவேன். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. மசாலா பிரியாணிக்கு பாருங்கள், பிரியாணிக்கு மசாலா தயிர் எல்லாம் சேர்த்துட்டேன். என்னடி தங்கம்? தான். தேங்க்யூ. நல்லா ஊறிச்சு அரிசி அவ்வளோதான். கழுவிட்டு கழுவுன அரிசி தான். அவ்வளோதான். கறியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கறி சேர்த்துட்டேன். இந்த கறியில் உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா. ஸோ கறியில் உள்ள தண்ணி இவ்வளோ தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி வேணும். அதனால் அதே குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டன் வேக வைக்கும் போதுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்ன அக்கா ரெடியா? ரெடி. மட்டன் வெந்தானா? என்ன சூப் ஊற்றுறீங்க? இல்லை, அதுக்கு தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சூப். அந்த குக்கரில் உள்ளதையும் வாஷ் பண்ணி. குக்கரில் உள்ளது வந்து தண்ணி பத்தாதுல்ல. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்குது. கரெக்டாக மெஷர் பண்ணி 1/2 கப்பு. ஸோ ஏன்னா மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்படி தண்ணி நல்லா கொதிச்சிடும். அரிசியை போட வேண்டியதுதான். ஓகே, அரிசியெல்லாம் போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் கூப்பிடுறேன். போயிட்டு வா. பாய் பாய். என்ன ஸ்டேஜில் அக்கா இருக்குது பிரியாணி? பிரியாணி ரெடி.
வாழை இலையில கவர் பண்ணிட்டேன்னா வாழை இலையில கவர் பண்ணுறீங்களா? எங்களுக்கு இது பிளேட்டிங் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பிளேட்டிங்க்கு தான் இருக்குது. எல்லாம் பிரியாணி தம் போடுறதுனாலயா? நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு விட்டுடலாம். ஓகே, இங்கே முட்டை கொதிக்கிறோம். அவ்வளோதான். புதினா கொத்தமல்லி போட்டுட்டு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் தம்முக்கு. பண்ணிட வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. முட்டை, தயிர் பச்சடி. என்னடா பண்ணுற? வண்டி ஓட்டுறியா? அதில் ஏறி உக்காரணும். அந்த அம்மாவுக்கு வாட்டம் வரல. ஹைட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஹைட்டாக இருக்குது. ஏறி உக்காருவா, வீட்டில் இருக்குது இது மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதுக்காக மேடம் எப்படி ட்ரை பண்ணுறாங்க. என்னடா அத்தியம்மா? உட்காருங்க. புஷு புஷு புஷா. அந்த மாதிரி இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதான் அந்த புசு புசு புசுலாம். One, two, three. என்னடா பாய் சுருக்கிட்ட? பாய் சுருங்கிச்சான். அங்கே பாய் சுருங்கி. பத்தா 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 பாப்பா பத்தா. என்னன்னு தெரில, கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுமே வீடியோ ஸ்டக் ஆகிருக்கு. அதனால் அடுத்து எதுவுமே ப்ளே ஆகவே இல்லை. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆஃப் யூ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.